விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார். அவரிடமும் நம்ம பேசலாம். கணபதி, நான் திரு கர்னல் கிட்ட கேட்ட அந்த ஒரு கேள்வி, நம்மளுடைய ராணுவ பலத்தை ஒப்பிடும்போது பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் மிகவுமே குறைந்ததுதான். அந்த வகையில இப்போ நம்ம ஒரு போர்க்கால ஒத்திகை எதற்காக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை. கர்னல் கிட்ட கேட்கும்போது இது உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை அப்படின்ற பதில சொல்லியிருந்தார். மத்திய அரசினுடைய நிலைப்பாடுல என்னவா இருக்கு? மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. இதற்கு முந்தைய இந்தியா பாகிஸ்தான் மோதல்களுக்கும் தற்போதைய சூழலுக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது. தற்போது போர் நடைபெற்றால் அது எந்த கண்டமாக இருந்தாலும் சரி, ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு நாடுகளிலே நடைபெறும் போராக இருந்தாலும் சரி, ட்ரோன் ஆளில்லாத விமானங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ட்ரோன் விமானங்கள் எப்படி பயன்படுத்தப்படும், அவை எந்த வகையிலே செயல்படும் என்பதிலெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன. ஆகவேதான் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு கருதுகிறது. பாகிஸ்தானுக்கு சைனா மறைமுகமாக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருப்பது அனைவருக்குமே தெரியும். ஆகவே சைனா பாகிஸ்தானுக்கு இது போன்ற ட்ரோன் விமானங்களை அளித்திருக்குமா, அல்லது துருக்கி, அசர்பைஜான் போன்ற நாடுகள் இதற்காக பாகிஸ்தானுக்கு உதவி செய்திருக்குமா? அப்படி செய்திருந்தால் இந்த ட்ரோன் விமானங்களை பாகிஸ்தான் எப்படி பயன்படுத்தும் என்கிற கேள்வி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான அம்சம், பாகிஸ்தானிடம் இந்தியாவை போலவே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த போர் சூழலிலே பாகிஸ்தானில் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஏற்கனவே அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அணு ஆயுதங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குமா, அல்லது தீவிரவாத அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா போன்ற பல்வேறு அச்சங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என 244 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே நாளை ஒத்திகை நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. புதுடெல்லியை பொறுத்தவரை முக்கியஸ்தர்கள் அனைவரும் வசிக்கும் புதுடெல்லி, அதாவது பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் இங்கே வசிக்கிறார்கள். அதை தவிர ராணுவத்தின் முக்கியமான நடவடிக்கைகளுக்கு கேந்திரமாக இயங்கும் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதி, இந்த 2 இடங்களிலே இந்த ஒத்திகை நடைபெற இருக்கிறது. இதை தவிர நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய இடங்கள், மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மும்பை, உடான் போன்ற இடங்களிலே இந்த ஒத்திகை நடைபெற இருக்கிறது. ஆகவே மிகவும் கவனமாக மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த ஒத்திகையை நடத்துகிறார்கள். எந்த விதத்திலும் ட்ரோன் மூலமாகவோ அல்லது ஏவுகணைகள் மூலமாகவோ அல்லது வேறு வகையிலோ தீவிரவாத தாக்குதல் மூலமாகவோ பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒத்திகைகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றன. அது பாகிஸ்தான் எல்லை மட்டும் இல்லை, இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் சரி, தெற்கு பகுதியிலும் சரி, மத்திய பகுதியிலும் சரி, அனைத்து இடங்களிலுமே தயார் நிலையில் இருக்க வேண்டும் என மத்திய அரசு கருதுகிறது. திலகவதி, நாடெங்கிலும் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறக்கூடிய போர் ஒத்திகை என்றாலும் பொதுமக்கள் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்பதையும் கர்னல் தெரிவித்திருந்தார். உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி கணபதி. எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் நாளை 10:45 மணி அளவில் நாடெங்கிலும் போர் ஒத்திகை நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் எங்கெங்கே போர் ஒத்திகை நடைபெறவிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது குறித்து சிறப்பு விருந்தினரிடமும் பேசணும். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.